360 செய்திகளை பார்க்கலாம். தங்கக்குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண இரவு முழுவதும் குடும்பமாக பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் காத்திருந்தனர். தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் பின்னர் வெட்டிவேர் சப்பரம் மற்றும் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தங்கக்குதிரை வாகனத்தில் வைகை ஆறு நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பளிக்க அழகர் பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி சென்று ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு ஆற்றில் இறங்கினார். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டத்தால் மதுரையே குலுங்கியது. ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் சர்க்கரை நிரப்பிய செம்பில் சூடம் ஏற்றி அழகருக்கு தீபாராதனை காட்டி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். அழகர் ஆற்றில் இறங்கிய வைபவத்தை முன்னிட்டு கோரிப்பாளையம் வைகை ஆற்றின் கரையில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். அந்த வழிகளையும் மீறி தூக்கிட்டு வரோம்னா இந்த அலங்கமலை எங்களுக்கு கொடுத்த ஒரு வாரம் அதை மீறி நாங்கள் தூக்கிட்டு வரோம். இது கிடைச்சது மிகப்பெரிய சிறப்பு எங்களுக்கு. மதுரையில் பிறந்தது மிக சிறப்பு. ஆனால் அந்த பாட்டு சவுண்டும் இந்த மக்களுடைய ஆரவாரம் இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது இன்னமும் தூக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலி நான் வந்து மதுரைக்கார பொண்ணு தான். நான் வந்து இப்போ வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். ஆனால் திரும்ப பேக் டு தி டேஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. அழகரோட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. அழகரை பார்க்கறது, குளுக்கிறது, இந்த பசங்க ஆடுறது எல்லாம் ஜாலியாக இருக்கும். வைகை ஆற்றில் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கனமழை காரணமாக மலைக்கோயில் படிப்பாதையில் மழைநீர் அருவி போல் பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கையாக பக்தர்கள் படிப்பாதை மண்டபங்களிலும் மலைக்கோயிலிலும் தங்க வைக்கப்பட்டனர். இடும்பன் கோயிலில் மழைக்கு ஒதுங்கியிருந்த பக்தர்கள் மீது தகர கொட்டகை விழுந்ததில் சிறுவன் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரமாக கனமழை கொட்டியது. வத்தலகுண்டு பிரதான சாலையில் மற்றொரு அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனியில் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்காளாகினர். கொடுவிலார்பட்டியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மரம் முறிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் ஜவ்வாது மலை அடிவார கிராமங்களில் வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் காற்றுடன் மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை நேரத்தில் வெயில் வாட்டியது. மாலையில் திடீரென்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல திண்டுக்கல் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டத்தில் 103 டிகிரி வரை வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் சாலைகளில் புழுதி படலம் ஏற்பட்டு வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறினர்.
இதனிடையே கோவை மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தபொழுது ஒரு கடையின் மேற்கூரை பறந்து சென்று லாரி மற்றும் மின் கம்பத்தின் மீது மோதி விழுந்தது. இதில் மின்கம்பம் பலத்த சேதமடைந்து அப்பகுதி சில மணி நேரம் இருளில் மூழ்கியது. தமிழ்நாடு முழுவதுமாக வெயில் கொளுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கோவை புறநகர் பகுதியிலான துடியலூர், வடமதுரை, நரசிம்மநாயக்கன் பாளையம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் முதுமலை வனப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று 17 ஊர்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. அதிகபட்சமாக வேலூரில் 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தியில் 106.7 டிகிரி மற்றும் ஈரோட்டில் 106.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. திருச்சியில் 105.6 டிகிரி, திருத்தணியில் 105.1 டிகிரி, மதுரை விமான நிலையத்தில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் இந்த ஆண்டின் முதல் முறையாக வெப்பநிலை 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட், நுங்கம்பாக்கத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வேலூர் முதல் சென்னை வரையிலான பகுதிகளில் மே 5ஆம் தேதி வரை கடும் வெப்பம் நிலவும் என அவர் கணித்துள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை வரை அனல் காற்றின் தாக்கம் நீடிக்கும் என்றும் அதன் பிறகு வெப்பநிலை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மதிய நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி மற்றும் மே தின தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்காகவும் வார இறுதி விடுமுறையை சொந்த ஊர்களில் கழிக்கவும் தென் மாவட்ட மக்கள் ஒரே நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு படையெடுத்தனர். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் சலசலப்பு நிலவியது. பேருந்து நிலையத்தின் வெளியேறும் வழியில் மக்கள் பேருந்தை மறித்து ஏறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பேருந்துகள் வெளியேறுவதில் சிக்கல் நீடித்தது. நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் போக்குவரத்து ஊழியர்களும் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி நேற்றிரவு தொடங்கி இன்று இரவு வரை நீடிக்கிறது. இதையொட்டி அண்டை மாநிலங்களில் இருந்து சுமார் 35 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். ஓம் நமச்சிவாய மந்திரம் முழங்க 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியில கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. போலீஸ் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு கிளீனா இருக்கு. கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தண்ணீர், மோர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று பகலில் ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக பல மணி நேர காத்திருப்புக்கு பின் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 4240 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 5669 சிறப்பு பேருந்துகள் மற்றும்
32 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கள்ளச்சந்தையில் கேஸ் விற்பனையை தடுக்கும் நோக்கில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் மற்றும் முன்பதிவு முறையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனால் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை முறைப்படுத்த மத்திய பெட்ரோலியத்துறை மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முன்பதிவு கால இடைவெளியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்ததில் இருந்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய 21 நாட்கள் இடைவெளி இருந்த நிலையில் இன்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 21 நாட்களுக்கு பதிலாக 25 நாட்களும், கிராமப்புறங்களில் இந்த இடைவெளி 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிலிண்டர் விநியோகத்தின் பொழுது ஓடிபி சரிபார்ப்பு முறை 100% கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரசீதை காட்டினால் மட்டும் போதாது, இனி பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் ஓடிபியை டெலிவரி ஊழியரிடம் பகிர்ந்தால் மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கு 2ஆம் இடம் பிடிக்கும் என டுடேஸ் சாணக்யா கணித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வென்று திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என்று டுடேஸ் சாணக்யா நடத்திய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. டுடேஸ் சாணக்யா நிறுவனம் நடத்திய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஆளும் திமுக 114 முதல் 136 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக 52 முதல் 74 தொகுதிகள் வரையும், அதிமுக 34 முதல் 56 தொகுதிகள் வரையும் வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி உட்பட பிற கட்சிகள் 2 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக டுடேஸ் சாணக்யா நிறுவனத்தின் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. அதேபோல திமுக 36 முதல் 42% வாக்களை பெறும் என்றும், தாவேக 27 முதல் 33% வரையிலான வாக்களை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தமட்டில் 24 முதல் 30% வரையிலான வாக்களை பெறவே வாய்ப்பிருப்பதாக டுடேஸ் சாணக்யா கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. நாம் தமிழர் கட்சி உட்பட பிற கட்சிகள் 7% வரையிலான வாக்களை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இடைவிடாது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கடந்த சனிக்கிழமை அன்று குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றிருந்தார். இந்த நிலையில் புதன்கிழமை சென்னை திரும்பிய அவர் 5 நாட்களுக்கு பிறகு அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், முத்துசாமி, சி.வி. கணேசன், பெரியகருப்பன், மெய்யநாதன் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தங்கள் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகளும் சந்தித்தனர். முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். எங்களுக்கு திடமான நம்பிக்கை உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் பொருள் வாக்குப்பதிவுக்கு பிறகு திமுகவுக்கான சாதகம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அனைத்து கருத்து கணிப்புகளையும் உடைத்தெறிந்து அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என்று பெரும்பாலான நிறுவனங்களின் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கருத்து கணிப்பு முடிவுகளை கண்டு யாரும் கலங்க தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என்று குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், எல்லா கருத்து கணிப்புகளையும் உடைத்தே அதிமுக இதுவரை ஆட்சி அமைத்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த தேர்தலிலும் அத்தகைய வெற்றியை கண்டிப்பாக தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகளுக்கு பின்னணியில் சூழ்ச்சி இருக்க வாய்ப்புண்டு என்ற சந்தேகம் எழுப்பியிருக்கூடிய அவர், தோல்வியை அறிந்த திமுக மாய பிம்பத்தை உருவாக்கி வாக்கு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலில் வெற்றியடைந்ததும் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று தாவேக வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து களம் கண்டது. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேக வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தங்கள் தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கான 17C படிவங்களை வேட்பாளர்கள் ஒப்படைத்தனர். பின்னர் 20 வேட்பாளர்களாக சந்தித்து பேசிய விஜய்,
சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய அனுபவம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கள நிலவரம் குறித்தும் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது முன்னெச்சரிக்கையுடன் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கிய விஜய் எல்லோரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை நோக்கி காத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலில் வெற்றியடைந்ததும் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்றும், முடிவுகள் வெளியானதும் பணியூரில் வேட்பாளர்களுக்காக காத்திருப்பேன் என்றும் விஜய் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என ஓட் வைப் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தின் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஓட் வைப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பாஜக 153 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 137 தொகுதிகளை வெல்லவே வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தமட்டில் பாஜக 44% வாக்குகளையும், திரிணாமுல் காங்கிரஸ் 43% வாக்குகளையும் பெறும் என்று ஓட் வைப் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல பாஜக ஆட்சியை பிடிக்கும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு முடிவுகளும் கூறுகிறது. பாஜக 203 தொகுதிகள் வரையும், திரிணாமுல் காங்கிரஸ் 111 தொகுதிகள் வரையும் வெல்லக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காணொலி வெளியிட்டுள்ளார். বিজেপি যতই ভাবুন, ভেবেই বসে থাকুন, আর যতই অপপ্রচার করুন, মনে রাখবেন জবাব পাবেন 4 তারিখে সন্ধ্যের মধ্যে, অপেক্ষা করুন. கருத்து கணிப்புகளுக்கு பின்னால் பாஜக இருப்பதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் பாஜகவினர் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டி திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகளை இவை. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள குதிராம் அனுஷிலன் கேந்திரா வாக்கு எண்ணும் மையத்திற்குள் பாஜகவினர் நுழைந்ததாக குற்றம் சாட்டி திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குணால் கோஷ், ஷஜி பஞ்சா ஆகியோர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அதே நேரம் அங்கு திரண்ட பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரசாரும் போட்டி போட்டு கோஷம் எழுப்பியதால் அசாதாரண சூழல் நிலவியது. ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. தபால் வாக்குகளை பிரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்ததாகவும், இதுகுறித்து அனைத்து வேட்பாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தர்ணாவை கைவிட்டு கரைந்து சென்றனர். இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தனது பவானிபூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணும் மையத்தில் நேரில் ஆய்வு நடத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை டுடேஸ் சாணக்கியா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கேரளத்தில் காங்கிரஸ் 60 முதல் 78 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஆளும் இடதுசாரிகள் கூட்டணி 55 முதல் 73 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நிலையில் 11 தொகுதிகள் வரை பாஜக வெல்லக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 40% வாக்குகளையும், இடதுசாரிகள் கூட்டணி 38% வாக்குகளையும், பாஜக 20% வாக்குகளையும் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பாஜக அதிகபட்சமாக 111 தொகுதிகளையும், காங்கிரஸ் அதிகபட்சமாக 32 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக 50% வாக்குகளையும், காங்கிரஸ் 38% வாக்குகளையும் பெறும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டு சுவரை தாண்டி வந்து வளர்ப்பு நாயை சிறுத்தை கவி செல்லும் காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. அண்மை காலமாக நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் என்ற இடத்தில் உலா வந்த சிறுத்தை அங்குள்ள வீடு ஒன்றில் வளாகத்துக்குள் நுழைந்தது. சிறிது நேரத்தில் வளர்ப்பு நாயை கவி கொண்டு சென்றது. இதனை கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அணையில் படகு கவிழ்ந்த விபத்தில் சுற்றுலா பயணிகள் நீரில் தத்தளித்த அதிர்ச்சி காட்சிகளே இவை. ஜபல்பூர் நகரில் நர்மதா ஆற்றின் மீது பார்கி அணை கட்டப்பட்டுள்ளது. அம்மாநில சுற்றுலாத்துறை சார்பில் இந்த அணையில் படகுகள் இயக்கப்படுகின்றன. வழக்கம் போல் நேற்று மாலை சுற்றுலா பயணிகளுடன் குரூஸ் ரக படகு ஒன்று இயக்கப்பட்டது. இதில் 29க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளனர். அப்போது பலத்த காற்று வீசியதில் கட்டுப்பாட்டை இழந்த படகு நீரில் கவிழ்ந்தது. படகில் இருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் அணை நீரில் விழுந்து உயிருக்கு போராடினர். அதில் 15 பேர் நீந்தி பாதுகாப்பாக கரை சேர்ந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் 2 பெண்கள் உட்பட 6 பேரை சடலமாக மீட்டனர். மேலும் விபத்தில் சிக்கி காணாமல் போன 8 பேரை தேடி வருகின்றனர். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தலைநகர் டெல்லியில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்தது. இதையடுத்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் 20 வாரங்களுக்கு பிறகும் கருவை கலைக்க அனுமதி தரும் வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டுவர வேண்டுமென உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 15 வயது சிறுமியின் கருக்கலைப்பு சாத்தியமற்றது என்பதால் உச்சநீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டுமென மத்திய அரசு சார்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், இது ஓர் அப்பட்டமான குழந்தை பாலியல் வன்கொடுமை என்றும் விருப்பமில்லா கருவை தொடர உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்தார். ஒரு குழந்தையால் தாய் என்ற பட்டத்தை தாங்க முடியுமா என்று நினைத்து பாருங்கள் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி, கருவை மேலும் 4 வாரங்களுக்கு தொடர அனுமதிப்பது எந்த வகையில் நியாயமானது என வினவினார். விரும்பத்தகாத கர்ப்பத்தை கலைக்கும் வகையில் சட்டத்திருத்தத்தை மேற்கொள்ள பரிசீலிக்குமாறு மத்திய அரசுக்கு அறிவுறுத்திய நீதிமன்றம், பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பம் ஏற்படும் போது அதை கலைக்க காலவரம்பு இருக்கக்கூடாது என தெரிவித்தார். மீண்டும் மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம், பெற்றோருக்கும் அதிகார வரம்புக்கும் இடையே மோதலை உருவாக்க வேண்டாம் என எச்சரித்தது. இந்த விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் என மத்திய அரசை அறிவுறுத்திய தலைமை நீதிபதி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார். அமெரிக்காவில் சுதந்திர பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 250வது ஆண்டையொட்டி நடைபெற்ற சமூக திருவிழாவில் ராணியுடன் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் பங்கேற்று சிறப்பித்த காட்சிகள்தான் இவை. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்கா இங்கிலாந்து இடையேயான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மன்னர் சார்லஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தும் கலந்துரையாடினார். இந்த பயணத்தின் கடைசி நாளான நேற்று விர்ஜீனியா நகரில் போட்டோமாக் நதி அருகே அமைந்துள்ள ஆர்லிங்டன் தேசிய கல்லறைக்கு ராணி கமிலாவுடன் சென்று மன்னர் சார்லஸ் மரியாதை செலுத்தினார். அதன் பின் ஷெனான்டோவா தேசிய பூங்காவையும் மன்னர் பார்வையிட்டார். அங்கு 2 நினைவு கல்வெட்டுகளை மன்னர் திறந்து வைத்தார். தொடர்ந்து தி பிளெயின்ஸ் பகுதியில் அமைந்துள்ள குதிரை பந்தய பண்ணையை ராணி கமிலா பார்வையிட்டார். அதன் பின் மன்னர் சார்லஸும் ராணி கமிலாவும் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பெர்முடாவுக்கு புறப்பட்டுச் சென்றனர். ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிய குழந்தையை உயிரை பணயம் வைத்து தந்தை மீட்ட காட்சி இது. வங்கதேசத்தில் உள்ள கிஷோர்கஞ்ச் ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து இறங்க முயன்றபோது குழந்தை ஒன்று ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே தவறி விழுந்தது. உடனே குழந்தையை அவரது தந்தை மீட்க முயன்றபோது ரயில் நகரத் தொடங்கியதால் பரபரப்பான சூழல் உருவானது. அப்போது ஓடும் ரயிலுக்கு அடியில் குழந்தையை பத்திரமாக பிடித்துக் கொண்டு தந்தை படுத்துக் கொண்டார். ரயில் சென்றதும் இருவரும் காயங்களின்றி மீட்கப்பட்டனர்.
உயிரை பணயம் வைத்து தந்தை குழந்தையை மீட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடனான போர் முடிவுக்கு வந்ததும் எரிவாயு விலை குறைந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்க இரவு விருந்தில் ரகசிய பிரிவு அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது எதேச்சையாக நடந்ததாக தெரியவில்லை என்று கூறினார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் நிலை தெளிவாக இல்லை என்றும் அது ஒரு சிறிய வட்டத்திற்குள் நடந்து வருவதாகவும் கூறினார். ஈரானுடன் போரை மீண்டும் தொடங்குவது குறித்து அமெரிக்கா பரிசீலிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். As soon as the war's over, it'll drop like a rock. There's so much of it. It's all over the place, sitting all over the oceans of the world. And it'll go down. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் விளையாடுவதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்கா வற்புறுத்தி வரும் நிலையில் ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை பாதுகாக்கும் என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ட்ரோன் நடமாட்டம் காரணமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஹ்ரானில் மேற்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாக்குதல் சத்தம் கேட்டதாகவும் இந்த அமைப்புகள் சிறிய ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை தாக்கி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.